12ஆம் வகுப்பு புதிய புத்தகம் அரசியல் அறிவியல் பாடத்தின் தலைப்பு இந்திய அரசமைப்பு. அடுத்தது கற்றலின் நோக்கங்கள் பற்றி பார்க்கலாம். இந்திய அரசமைப்பின் பொருள், இயல்பு, முக்கியத்துவம் ஆகிய பொருண்மைகள் குறித்து இந்த அலகு விவரிக்கின்றது. இந்திய அரசமைப்பு தத்துவத்தின் உள்ளார்ந்த நோக்கங்களை இந்த அலகு வழங்குகிறது. இந்த அலகில் இந்திய அரசமைப்பு உருவாக்கத்தின் மேன்மைகளை முதன்மைப்படுத்துகிறது. அரசமைப்பை உருவாக்கியவர்களுக்கு அரசமைப்பில் சேர்ப்பதற்கும் உந்துதலாகவும் இருந்த மூல ஆதாரங்களை அடையாளப்படுத்துகிறது. இந்திய அரசமைப்பின் சிறப்புக்கூறுகளை இந்த அலகு விளக்குகிறது. இந்த அலகில் இந்தியாவில் செயல்படுகின்ற முறையிலான மக்களாட்சியினை தெளிவுபடுத்துகிறது. அடுத்தது அரசமைப்பின் பொருள், பணிகள் மற்றும் முக்கியத்துவம் பற்றி பார்க்கலாம். காலனி ஆட்சி காலத்தில் உருவான நமது தேசியத்தன்மை அரசியல் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளின் பிற்காலத்தில் மாநிலங்களின் ஒருங்கிணைப்பு, அரசமைப்புமயமாதல், சட்டமாதல் மற்றும் மக்களாட்சிமயம் ஆகியவற்றுக்காகவும் போராடி வந்துள்ளது. இந்தியா ஒரு பண்பாட்டு வேற்றுமை கொண்ட நாடு என்ற போதிலும் இந்தியர்கள் அனைவரும் பல வகைகளில் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் சார்ந்தும் ஒத்துழைப்புடனும் உள்ளனர். இந்த நாட்டின் மக்கள் அனைவரும் ஒருமைப்பாட்டுடன் வாழ சில குறிப்பிட்ட அடிப்படை விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் கொண்டிருப்பது அவசியமாகிறது. இத்தகைய விதிகள், ஒழுங்குமுறைகள் இல்லை என்றால் மக்களாட்சி நிலைத்திருக்காது. அந்நிலையில் மக்களின் நிலை பாதுகாப்பற்றதாக இருக்கும். காலனிய ஆட்சி காலத்தில் இந்தியா ஆங்கிலேய அரசால் பிறப்பிக்கப்பட்ட சாசனங்கள், சார்ட்டர்ஸ், ஆட்சிக்குழு சட்டங்கள், கவுன்சில் ஆக்ட்ஸ், காலனியாட்சி கால இந்திய அரசாங்க சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அடிப்படையாக கொண்டே ஆளப்பட்டது. புதிதாக எழுச்சி பெற்ற இந்தியாவின் இயக்கங்களும் அதன் தலைவர்களும் ஒரு வரையறுக்கப்பட்ட எழுதப்பட்ட புதிய அரசமைப்பின் அடிப்படையில் புதிய இந்தியா உருவாக்கப்பட வேண்டும் என்பதை விரும்பினர். மைய, மத்திய, சட்டமன்றம் அரசமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டது. மாநிலங்களின், அரசுகளின் ஒன்றியமாக பல பிரிவுகளுக்கும் ஒருமைப்பாட்டினையும் ஒருங்கிணைப்பையும் வழங்கும் கூட்டாட்சியை உருவாக்கும் வகையில் புதிய அரசமைப்பை முன்மொழிய வேண்டியிருந்தது. ஒரு அரசமைப்பின் மிக முக்கிய செயல்பாடு என்பது அந்த அரசின் குடிமக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அடிப்படை விதிகளை வழங்குவதுதான். ஒரு அரசு அமைக்கப்பட்டு அது ஆட்சி செய்வதற்கு தேவையான விதிகளை கொண்டதே அரசமைப்பு ஆகும். ஒரு அரசின் பல பாகங்களுக்கு தேவையான ஒதுக்கீடுகளை அரசமைப்பு வரையறுக்கிறது. இந்திய பன்மைத்துவத்துக்கு மாநிலங்களின் ஒன்றியமே தேவையானதாகும். இந்திய விடுதலை போராட்ட இயக்கங்களும் ஒரு மக்களாட்சி வடிவிலான அரசினையே விரும்பின. இதன்படி நாடாளுமன்றமே நமது அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்கிறது. ஒரு சமூகத்தின் விருப்பங்களை நிறைவேற்றவும் ஒரு சமுதாயத்துக்கான வரையறைகளை உருவாக்கவும் அரசாங்கத்திற்கு அரசமைப்பு அதிகாரம் வழங்குகிறது. இந்திய அரசமைப்பின் 4வது பாகம் இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை உருவாக்கும் வகையில் அரசு விதிகளை கொண்டுள்ளது. ஒரு நாட்டின் மக்களின் அடிப்படை அடையாளங்களை அரசமைப்பு வெளிப்படுத்துகிறது. தனது குடிமக்களால் ஒருபோதும் மீறப்படாத சில குறிப்பிட்ட அடிப்படை சட்டங்களை ஒரு அரசமைப்பு முன்மொழிகிறது. ஒரு நாட்டின் அனைத்து குடிமக்களையும் ஒரு அரசமைப்பு பாதுகாக்கிறது. ஒரு நாட்டின் மத்திய அரசுக்கும் அந்நாட்டின் மாநில அரசுகளுக்கும் இடையேயான உறவினையும் பல்வேறு மாநிலங்களுக்கிடையேயான உறவினையும் கொண்ட ஒரு சட்டத்தினையும் அது உருவாக்குகிறது. உலகின் அரசமைப்புகளில் பெரும்பான்மையானவை எழுதப்பட்ட ஆவணங்களாக காணப்படுகின்றன. அவை பல பிரிவுகள், பட்டியல்களை கொண்டுள்ளன. இங்கிலாந்து அரசில் காணப்படுவது போன்று அரசமைப்பை ஒரே ஆவணமாக கொண்டிராத சில அரசுகளும் உள்ளன. இங்கிலாந்து அரசானது ஏராளமான வழக்கங்கள், உடன்பாடுகள் மற்றும் வரலாற்று முன்னுதாரணங்கள் ஆகியனவற்றின் தொகுப்பாக பல அங்கங்களை கொண்ட அரசமைப்பினை கொண்டுள்ளது. அடுத்தது மதச்சார்பு அரசு பற்றி பார்க்கலாம். அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பற்றி பார்க்கலாம். மதச்சார்பின்மை கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு எனப்படும். மதசார்பு அரசு என்பது ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்கும். அந்த அரசின் உயர் பதவிகள் அனைத்தும் அரசு மதத்தை பின்பற்றுவோருக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கும். மதச்சார்பு அரசு உதாரணங்கள் பாகிஸ்தான், வாடிகன் நகரம் போன்றவை ஆகும். அடுத்தது உருவாக்கம் பற்றி பார்க்கலாம். ஓர் அரசமைப்பு எவ்வாறு நடைமுறைக்கு வந்தது, அதை யார் உருவாக்கியது, அதன் அதிகார அமைப்புகள் என்ன என்பன போன்ற தகவல்கள் அரசமைப்பு உருவாக்கம் என்ற பெயரால் குறிக்கப்படுகிறது. உதாரணமாக, அமெரிக்க அரசமைப்பானது அங்கு தேசிய இயக்கம் வெற்றியடைந்ததைத் தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. இந்திய அரசமைப்பானது மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் சட்டப்பூர்வமான உருவாக்கப்பட்ட அரசமைப்பாகும். விடுதலையின் போது நாட்டில் இருந்த மக்கள் பிரிவுகளில் பெரும்பான்மையோரின் ஒருமித்த கருத்தை இந்திய அரசமைப்பு பிரதிபலிக்கிறது. அரசமைப்பை பொதுவாக்கெடுப்புக்கு விட்டு அங்கீகாரம் பெறும் நிகழ்வுகள் சில நாடுகளில் உள்ளது. அடுத்தது பொதுவாக்கெடுப்பு பற்றி பார்க்கலாம். சட்டமன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளால் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு மாறாக ஒன்று அல்லது பல கேள்விகளின் தொகுப்பின் மீது வாக்காளர்களின் ஒப்புதல் பெற நேரடி வாக்கெடுப்பு நடத்துவது பொதுவாக்கெடுப்பு ஆகும். பொதுவாக்கெடுப்பு முறை ஒரு சட்டப்பூர்வ ஏற்பாடாகவும் தனிநபருக்கும் பொதுமக்களுக்கும் அளிக்கும் அங்கீகாரமாகவும் ஒப்புதலாகவும் பார்க்கப்படுகிறது. இந்திய அரசமைப்பு திருத்தங்களில் ஒன்றிற்கு கூட இதுவரை பொதுவாக்கெடுப்பு விடப்பட்டதில்லை. இந்திய மக்களாட்சி முறையில் இது ஒரு பின்னடைவாகும். இதன் பொருத்தப்பாட்டினை அறிய சுவிட்சர்லாந்து நாட்டின் பொது வாக்கெடுப்பு முறையை அறிந்து கொள்வது பயனுள்ளதாக அமையும். அடுத்தது ஓர் அரசமைப்பின் அம்சங்கள் பற்றி பார்க்கலாம். ஒரு சிறந்த அரசமைப்பு என்பது சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் எதிர்பார்ப்புகளுக்கும் இடமளிப்பதாக இருக்க வேண்டும். மதம், சாதி, மொழி அடிப்படையில் பாகுபாடு கொண்ட அரசமைப்புகள் நாட்டின் அனைவராலும் ஏற்கப்படாமல் போகலாம். அரசமைப்பின் அடிப்படை சட்ட விதிகளே அதன் தன்மையை வெளிப்படுத்துகின்றன. தன் குடிமக்கள் அனைவருக்கும் சுதந்திரத்தினையும் சமத்துவத்தினையும் பாதுகாக்கும் எந்த அரசமைப்பும் வெற்றிகரமானதாகும். அடுத்தது இந்தியாவில் மதச்சார்பின்மை பற்றி பார்க்கலாம். இந்திய அரசமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் அரசமைப்பின் முகப்புரையில் கூறப்பட்டுள்ள இறையாண்மை கொண்ட குடியரசு என்பதை இறையாண்மை,
சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்றும் நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்றும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 1976 தேசிய அவசர நிலை காலத்தில் இந்த 42வது திருத்தத்தை கொண்டு வந்தார். ஒரு தனிநபர் அல்லது ஒற்றை நிறுவனத்திடம் அனைத்து அதிகாரங்களும் குவிக்கப்பட்டால் தவறாக பயன்படுத்தப்பட வழியேற்படும் என்பதால் ஒரு சிறந்த அரசமைப்பில் அதிகாரங்கள் தனி நபரிடமோ ஒற்றை நிறுவனத்திடமோ குவிக்கப்படுவதில்லை. இதனை ஒட்டி பல அமைப்புகளுடன் பகிர்ந்து கொள்ளும் வகையில் பிரித்து வழங்கப்பட்டு சமநிலைப்படுத்தும் முறை பின்பற்றப்படுகிறது. இந்திய அரசமைப்பு அதிகாரங்களை சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை போன்ற நிறுவனங்கள் இடையே கிடைமட்டமாக பகிர்ந்து வழங்குகிறது. இந்திய அரசமைப்பு அதிக இறுக்கமான தன்மையை கொண்டதில்லை, அதிக நெகிழ்வு தன்மையும் கொண்டதில்லை. அதன் மாறாத அடிப்படை அமைப்பு மற்றும் அதில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மூலம் இது வெளிப்படுகிறது. சிறப்பாக எழுதி வடிவமைக்கப்பட்ட ஒரு அரசமைப்பு என்பது அதன் உட்கருவை தக்கவைத்துக் கொண்டு மாறும் சூழல்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளத்தக்கதாகும். நமது அரசமைப்பு நெருக்கடிமிக்க தருணங்களிலும் செயல்படுவதை அரசமைப்பை உருவாக்கிய மேதைகள் உறுதி செய்துள்ளனர். அடுத்தது அரசமைப்பின் தயாரிப்பு பணிகள் பற்றி பார்க்கலாம். அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் அரசமைப்பினை எழுதினர். அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 அன்று கூடியது. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை 14 ஆகஸ்ட் 1947 அன்று மீண்டும் கூடியது. அன்றைய மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்களே அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுத்தனர். கேபினட் மிஷன் என அழைக்கப்பட்ட பிரிட்டானிய அமைச்சரவை குழு முன்மொழிந்த அடிப்படையில் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் வரிசை அமைந்தது. அன்றைய மாகாணங்கள் சுதேச அரசுகள் அல்லது அரசுகளின் குழுக்களில் இருந்து அதன் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி 10 லட்சத்துக்கு ஒருவர் எனும் விகிதத்தில் உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர். இதன்படி மாகாணங்களில் இருந்து 292 உறுப்பினர்களும் சுதேச அரசுகளிடம் இருந்து 93 உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஒவ்வொரு மாகாணத்திற்கும் இந்து, முஸ்லிம், சீக்கியர் ஆகிய சமுதாயங்களின் மக்கள் தொகை விகிதத்திற்கேற்ப இடம் ஒதுக்கப்பட்டது. இந்த உறுப்பினர்கள் அந்தந்த மாகாணத்துக்கு மாற்றத்தக்க வாக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். சுதேச அரசுகள் தங்கள் பகுதியிலிருந்து உறுப்பினர்களை மக்கள் தொகை விகிதத்துக்கேற்ப தாங்களே தேர்வு செய்து கொள்ளும் முறையை உருவாக்க அனுமதிக்கப்பட்டது. அடுத்தது அரசமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம் பற்றி பார்க்கலாம். 284 உறுப்பினர்கள் நவம்பர் 26, 1949 அன்று அரசமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றினர். அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 1946 9 அன்று 11 மணி அளவில் புதுதில்லி அரசமைப்பு அரங்கில் கூடியது. அன்றைய கூட்டத்தின் முதல் கூட்டப்பொருள் தற்காலிக தலைவர் தேர்வு ஆகும். ஆச்சாரிய ஜே. பி. கிருபாலினி, ஐக்கிய மாகாணம் பொது அவர்கள் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். அரசமைப்பிற்கு ஒப்புதல் தருவதற்காக சபை ஜனவரி 24, 1950 அன்று கூடிய கூட்டத்திற்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையேற்றார். டிசம்பர் 9, 1946 முதல் ஜனவரி 24, 1950 வரை அரசமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்களின் தொகுப்பு 12 தொகுதிகளை கொண்டதாகும். தொகுதி 1 டிசம்பர் 9 முதல் டிசம்பர் 23, 1946 வரை. தொகுதி 2 ஜனவரி 20 முதல் ஜனவரி 25, 1947 வரை. தொகுதி 3 ஏப்ரல் 28 முதல் மே 2, 1947 வரை. தொகுதி 4 ஜூலை 14 முதல் ஜூலை 31, 1947. தொகுதி 5 14 ஆகஸ்ட் முதல் 30 ஆகஸ்ட் 1947 வரை. தொகுதி 6 ஜனவரி 27, 1948. தொகுதி 7 நவம்பர் 4, 1948 முதல் ஜனவரி 8, 1949 வரை. தொகுதி 8 மே 16 முதல் ஜூன் 16, 1949 வரை. தொகுதி 9 ஜூலை 30 முதல் செப்டம்பர் 18, 1949 வரை. தொகுதி 10 6 அக்டோபர் முதல் 17 அக்டோபர் 1949 வரை. தொகுதி 11 நவம்பர் 14 முதல் நவம்பர் 26, 1949 வரை. தொகுதி 12 ஜனவரி 24, 1950. அடுத்தது இந்திய அரசமைப்பின் மூல ஆதாரங்கள் பற்றி பார்க்கலாம். அடுத்தது இந்திய அரசாங்கச் சட்டம் 1935 பற்றி பார்க்கலாம். கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொதுத் தேர்வாணையங்கள், நெருக்கடிக்கால விதிகள், நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்திய அரசாங்கச் சட்டம் 1935 லிருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டன. அவை பின்வருமாறு. நாடு அரசமைப்பின் மூல ஆதாரங்கள். பிரிட்டன் எடுத்துக் கொள்ளப்பட்டன. நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள். அமெரிக்க அரசமைப்பு எடுத்துக் கொள்ளப்பட்டன. அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு,
குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம். உச்சநீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை. அயர்லாந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். கனடா எடுத்துக் கொள்ளப்பட்டன. ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. மத்திய அரசிடம் பொது பட்டியல். மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம். உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. ஆஸ்திரேலியா எடுத்துக் கொள்ளப்பட்டன. வணிகம், வர்த்தக சுதந்திரம். நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக் கூட்டம். ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பு எடுத்துக் கொள்ளப்பட்டன. நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு. சோவியத் யூனியன் எடுத்துக் கொள்ளப்பட்டன. அடிப்படை கடமைகள். முகப்புரையில் சமூக, பொருளாதார, அரசியல், நீதியின் மாண்புகள். அடிப்படை கடமைகள் 42வது திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது. பிரான்சு எடுத்துக் கொள்ளப்பட்டன. குடியரசு. முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். தென்னாப்பிரிக்கா அரசமைப்பு திருத்தமுறை. மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு. இறுதிப்படுத்தப்பட்ட திருத்தப்பட்ட வரைவு ஜனவரி 1950 26 அன்று நடைமுறைக்கு வந்தது. அடுத்தது இந்திய அரசமைப்பின் சிறப்பியல்புகள் பற்றி பார்க்கலாம். நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு. இறுக்கம், நெகிழ்வுத்தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம். இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. நாடாளுமன்ற ஆட்சி முறை. ஒற்றை குடியுரிமை. வயது வந்தோர் வாக்குரிமை. சுதந்திரமான, ஒருங்கிணைந்த நீதி அமைப்பா. அடிப்படை உரிமைகள். கல்வி உரிமை. அரசின் வழிகாட்டு நெறிகள். அடிப்படை கடமைகள். கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி. நீதி சீராய்வு சமநிலை. நாடாளுமன்ற மேலாதிக்கம். இந்திய குடியுரிமை. அடுத்தது நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்திய அரசமைப்புதான் உலகிலேயே நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பாக கருதப்படுகிறது. மாநிலங்கள், மத்திய அரசு மற்றும் அவற்றுக்கு இடையிலான உறவுகள் குறித்த பல்வேறு விதிகளை கொண்டுள்ளது. நமது அரசமைப்பை உருவாக்கிய மேதைகள் உலகின் பல அரசமைப்பு மற்றும் பல்வேறு அரசமைப்பின் மூலங்களிலிருந்து நம் அரசமைப்பை உருவாக்கியுள்ளனர். தனிநபர் உரிமைகளை அடிப்படை உரிமைகளாகவும், அரசு கொள்கையின் வழிகாட்டு நெறிமுறைகளாகவும், நிர்வாக செயல்முறை விவரங்கள் என விரிவாகவும் பட்டியலிடப்பட்டுள்ளன. அடுத்தது இறுக்கம், நெகிழ்வுத்தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம் பற்றி பார்க்கலாம். அதன் அமலாக்க செயல்முறைகளின் அடிப்படையில் இறுக்கமும் நெகிழ்வும் கொண்டதாக இந்திய அரசமைப்பு அழைக்கப்படலாம். அடுத்தது இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு பற்றி பார்க்கலாம். வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகள் மூலம் மக்களை இந்தியாவை ஆள்கிறார்கள். இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட அரசு என்றால் தனது உள்நாட்டு, வெளிநாட்டு விவகாரங்களை எந்தவிதமான வெளிநாட்டின் தலையீடு இன்றி நிர்வகிப்பதாகும். இந்திய அரசமைப்பில் சமதர்மம் என்ற சொல் 42வது திருத்தச் சட்டம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சமதர்மம், முதலாளித்துவம் ஆகிய பொருளாதாரங்கள் இணைந்த கலப்பு பொருளாதார முறை கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை மதச்சார்பின்மை என்பது இந்தியாவில் அரசு மதம் என ஒன்றில்லை, அனைத்து மதங்களும் சமமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன என்பதாகும். இந்திய குடியரசு என்பது இந்தியாவில் முடியரசு மூலமாக அல்லாமல் தேர்தல் மூலமாக அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதாகும். அடுத்தது நாடாளுமன்ற ஆட்சி முறை பற்றி பார்க்கலாம். அமைச்சரவை குழு செயல்பாடுகளை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்துவதால் நாடாளுமன்ற ஆட்சி முறை என அழைக்கப்படுகிறது. நாடாளுமன்ற முறை அரசில் நிர்வாகம் கட்டுப்பட்டது. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கும் வரை அந்த அரசு நீடிக்கும். அடுத்தது ஒற்றை குடியுரிமை பற்றி பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. ஒன்றிய அரசு வழங்கும் குடியுரிமையே அனைத்து மாநிலங்களுக்குமானது. 2015 பிப்ரவரி 27 அன்று மக்களவையில் குடியுரிமை சட்டம் 1955-இல் திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளது. பதிவு அல்லது இயல்புரிமை முறையில் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கும் நபர் குறிப்பிட்ட தகுதிகளை நிறைவு செய்தால் அவருக்கு குடியுரிமை வழங்கப்படும். இந்தியாவில் தொடர்ந்து குடியிருந்தாலோ அல்லது அரசு பணியில் 12 மாதங்கள் இருந்தாலோ ஒரு நபர் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்க முடியும். ஆனால் அசாதாரண சூழல் நிலவுமானால் இந்த தகுதிகளை தளர்த்திக் கொள்ளவும் இந்த சட்டம் வழிவகுக்கிறது. அடுத்தது வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி பார்க்கலாம். ஒரு நபர் ஒரு வாக்குரிமை எனும் கோட்பாட்டின் அடிப்படையில் 18 வயது நிறைவடைந்தோர் தேர்தலில் வாக்களிக்கும் தகுதி பெறுகிறார்கள். தேர்தலில் வாக்களிப்பதில் இந்திய குடிமக்கள் இடையே சாதி, மதம், பால், இனம் அல்லது தகுதி அடிப்படையில் எந்தவிதமான பாகுபாடும் கடைபிடிக்கப்படுவதில்லை. அடுத்தது சுதந்திரமான, ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் நீதி செயல்பாடுகளில் நிர்வாகத்துறையின் தலையீடோ அல்லது நாடாளுமன்ற, சட்டமன்றங்களின் தலையீடோ இல்லாமல் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். ஒருங்கிணைந்த இந்திய நீதி அமைப்பில் உச்ச நீதிமன்றத்தின் கீழ் உயர் நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்கள் இயங்குகின்றன. அடுத்தது அடிப்படை உரிமைகள் பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு தனிநபரும் குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை அனுபவிப்பதை அடிப்படை கொள்கையாக அரசமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்திய அரசமைப்பு பகுதி 3 அடிப்படை உரிமைகளுக்கான பிரிவுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அடிப்படை உரிமைகள் 6 வகைப்படுத்தப்பட்டுள்ளன. தலைப்புகளில் அவையாவன: சமத்துவத்துக்கான உரிமை, சுதந்திரத்துக்கான உரிமை, சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை,
மத வழிபாட்டுக்கான உரிமை மற்றும் கல்வி பண்பாட்டு உரிமை அரசமைப்புப்படி நிவாரணம் கோரும் உரிமை தொடக்கத்தில் சொத்து உரிமை உறுப்பு 31 வின் கீழ் வழங்கப்பட்டிருந்தது. இதன்படி சொத்து உரிமையும் அடிப்படை உரிமையாக இருந்தது. 44வது திருத்தச் சட்டம் 1978 சொத்து உரிமையை அடிப்படை உரிமையில் இருந்து நீக்கிவிட்டு உறுப்பு 300 ஆகச் சேர்த்தது. இதன் மூலம் சொத்து உரிமை சட்ட உரிமையாக கருதப்படுகிறது. இந்திய அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படுபவை ஆகும். ஒரு நபர் தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கருதுவாரானால் நீதிமன்றத்தினை நாடி நிவாரணம் அடைய முடியும். இதனை ஒட்டி நேரடியாகவே உச்சநீதிமன்றத்தினை நாடும் உரிமை உறுப்பு 32 முதல் 2 வரை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களுக்கான அரசியல் நீதியை அது உறுதிப்படுத்துகிறது. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல. நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு உகந்த தடைகள் விதிக்கப்படலாம். அடுத்தது கல்வி உரிமை பற்றி பார்க்கலாம். இந்திய அரசமைப்பின் 86 திருத்தம் 2002 இந்திய அரசமைப்பு உறுப்பு 21 வில் 6 முதல் 14 வயது வரையான அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக இணைத்துள்ளது. இதை அமலாக்கும் வகையில் மாநிலங்கள் விதிகளை வகுத்துக் கொள்ளலாம். சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 அரசமைப்பு உறுப்பு 21 கீழ் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் வண்ணம் இயற்றப்பட்டது. அடுத்தது அரசின் வழிகாட்டு நெறிகள் பற்றி பார்க்கலாம். அரசாட்சி தொடர்பாக அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிகள் இந்திய அரசமைப்பின் 4வது பகுதியில் இடம்பெற்றுள்ளன. இந்திய அரசமைப்பின் தனித்தன்மை வாய்ந்த கூறுகளில் ஒன்று அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள் என்ற பகுதி ஆகும். இதனை இந்தியாவில் சமூக பொருளாதார நீதியை நிலைநாட்டும் வண்ணம் அரசு அவற்றை அமலாக்கம் செய்வதற்கான வழிகாட்டு நெறிகள் எனலாம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம், இலவச கட்டாய அடிப்படை கல்வி, வேலை பார்க்கும் உரிமை ஆகியவற்றுக்கான குறிப்பிடத்தக்க விதிகளை அது கொண்டுள்ளது. இந்திய அரசமைப்பின் பாகம் 4 கீழ் முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல், வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை, வளங்கள் பகிர்வில் உள்ள பாகுபாடுகள் போன்றவற்றிற்கு அரசு உதவிகள் வழங்குவதற்கான பிரிவுகள் கூறப்பட்டுள்ளன. அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகளில் வழங்கப்பட்டுள்ள விதிகள் நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்டப்பட முடியாது என்றாலும் நாட்டின் அரசாட்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. அடுத்தது அடிப்படை கடமைகள் பற்றி பார்க்கலாம். 42 திருத்தத்தின் வாயிலாக அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அரசமைப்பு பகுதி 4 உறுப்பு 51 வில் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை கடமைகள் ஒவ்வொரு இந்தியனும் பின்பற்ற வேண்டிய அறக்கடமைகள் ஆகும். இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரின் கடமைகள் கீழ்க்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளன. 1. அரசமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதன் மாண்புகள், தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியனவற்றிற்கு மரியாதை அளிக்க வேண்டும். 2. நமது நாட்டு விடுதலை போராட்டத்தின் போது பின்பற்றப்பட்ட உன்னதமான மாண்புகளை ஏற்று பின்பற்ற வேண்டும். 3. இந்தியாவில் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியனவற்றை பாதுகாத்து போற்ற வேண்டும். 4. தேவையான காலங்களில் விடுக்கப்படும் போது அழைப்பு நாட்டை பாதுகாக்கவும் நாட்டுக்கு சேவை புரியவும் முன்வர வேண்டும். 5. மதம், மொழி, சாதி வேறுபாடுகளை கடந்து மக்களிடையே ஒருமைப்பாட்டினையும் உலகளாவிய சகோதரத்துவத்தினையும் உருவாக்க வேண்டும். பெண்களின் மாண்பிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். 6. நமது பன்மைத்துவ பண்பாட்டின் வளமான மரபினை மதித்து பாதுகாக்க வேண்டும். 7. வனங்கள், ஏரிகள், ஆறுகள், வன உயிரினங்கள் உள்ளிட்ட நமது இயற்கை வளங்களை பாதுகாத்து மேம்படுத்தி அனைத்து உயிரினங்களும் வாழத் தகுந்ததாக பராமரிக்க வேண்டும். 8. அறிவியல் ஆர்வம், மனிதநேயம், தேடல் நெறி, சீர்திருத்தம் ஆகியனவற்றை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். 9. பொதுச் சொத்துக்களை சேதப்படுத்தாமல் மற்றும் பாதுகாக்கவும் வேண்டும். 10. நமது முயற்சிகள் மற்றும் சாதனைகளை மென்மேலும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி எடுத்துச் சென்று நாட்டினை மென்மேலும் தொடர்ந்து உயர்த்தும் வண்ணம் தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளில் சிறப்பு திறன் பெற்று முன்னேற வேண்டும். 11. 6 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை அச்சிறார்களின் பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர் வழங்க வேண்டும். அடுத்தது கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி பற்றி பார்க்கலாம். இந்தியா சிதைக்க முடியாத ஒன்றியமும் மத்திய அரசும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறையாகும். அதாவது நெருக்கடி நிலை காலத்தில் ஒற்றை ஆட்சி குணாம்சம் கொண்டது என்பது இதன் பொருளாகும். ஒன்றியம் முழுமையான கூட்டாட்சி என்று கூற முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட கூட்டாட்சி முறை என்று கூறலாம். வடிவத்தில் கூட்டாட்சி அமைப்பை கொண்டிருந்தாலும் இந்திய அரசமைப்பு ஒற்றையாட்சி முறை, கூட்டாட்சி முறை இரண்டையும் நேரம், சூழல் போன்ற தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளத்தக்க ஆட்சி முறையை கொண்டுள்ளது. அடுத்தது நீதி சீராய்வு சமநிலை நாடாளுமன்ற மேலாதிக்கம் பற்றி பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு அடிப்படை உரிமைகள் வழங்கியுள்ள மீறப்படாமல் கண்காணிப்பதிலும் நாடாளுமன்ற நிர்வாக செயல்பாடுகளில் தேவைப்பட்டால் தலையிடுவதிலும் நீதித்துறைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இது இந்திய அரசமைப்பின் சிறப்பு கூறுகளில் ஒன்று ஆகும். நீதி அமைப்பும் நாடாளுமன்றமும் ஒன்றுக்கொன்று சமமான மேலாதிக்க தன்மை கொண்டவை. நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால்
அதை செல்லாததாக்கும் அதிகாரம் நீதி சீராய்வு எனப்படும். அடுத்தது இந்திய குடியுரிமை பற்றி பார்க்கலாம். ஒரு நாட்டின் சட்டப்பூர்வ உறுப்பினர்கள் யார் என்பதை அடையாளம் காண்பது குடியுரிமை ஆகும். குடியுரிமைச் சட்டம் 1955 குடியுரிமை பெறுதல் மற்றும் உறுதிப்படுத்தலை ஒழுங்குபடுத்துகிறது. பிறப்பு, வாரிசு, பதிவு, இயற்கை வயப்படுத்தல் மற்றும் ஒரு பகுதியில் தொடர்ந்து வசித்தல் ஆகிய வழிகளில் குடியுரிமை பெற இந்திய அரசமைப்பு வழிவகை செய்துள்ளது. குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் விலக்கிக் கொள்ளவும் குடியுரிமையை ரத்து செய்யவும் விதிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் அயல்நாட்டு குடிமக்கள் பதிவு முறைகளும் அவர்களுக்குரிய உரிமைகளும் அரசமைப்பில் வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து மனித உயிர்களும் சமத்துவத்துடனும் சுதந்திரத்துடனும் பிறக்கின்றன. உலக மனித உரிமை பிரகடனம் 1948. அடுத்தது இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி பற்றி பார்க்கலாம். உறுப்பு 79 இன் கீழ் இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது ஆகும். ஈரவைகள் மாநிலங்களவை, மக்களவை என்று அறிவோம். ஒரு கூட்டாட்சியில் நாடாளுமன்றம் ஈரவை கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்ற தேவையின் அடிப்படையில் இதனை ஏற்கப்படுகிறது. மேலவை என்று மாநிலங்களவை அழைக்கப்படும் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் அழைக்கப்படும் பிரதிநிதித்துவம் கீழவை என்று மக்களவை மக்கள் கொண்டவையாகும். ஈரவைகளும் தன் இயல்பில் செயல்பட்டு மாநிலங்களின் ஒற்றுமை, ஒன்றிய ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து பராமரிக்கின்றன. நாடாளுமன்றம் 1. குடியரசுத் தலைவர் 2. மாநிலங்களவை 3. மக்களவை. அடுத்தது 1. குடியரசுத் தலைவர் பற்றி பார்க்கலாம். நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்கள் மற்றும் மாநில ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி சட்டமன்றங்களின் உறுப்பினர்கள் ஆகியோரை வாக்காளர்களாக கொண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. இந்த வாக்காளர் பட்டியல் படி தேர்தல் நடத்தப்பட்டு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்தது மாநிலங்களவை பற்றி பார்க்கலாம். 238 உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி சட்டமன்றங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதைத் தவிர 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். காலம், நிரந்தரமான அமைப்பு கலைக்கப்பட முடியாது. மாநிலங்களவை உறுப்பினர்களின் காலம் 6 ஆண்டுகள். மொத்த மாநிலங்களவை உறுப்பினர்களில் 3 பங்கு உறுப்பினர்களை 2 ஆண்டுக்கு ஒருமுறை தேர்ந்தெடுக்கும் வகையில் மாநிலங்களவை தேர்தல் நடைபெறுகிறது. அடுத்தது மக்களவை பற்றி பார்க்கலாம். மொத்த உறுப்பினர்கள் 545 இல் 543 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள். 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தினர். காலம் 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். அடுத்தது முக்கிய விவாதம் பற்றி பார்க்கலாம். 2014 ஆகஸ்ட் 1 தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்துதல். அடுத்தது தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் நடைபெற்ற ஆரோக்கியமான விவாதங்கள் பற்றி பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கீழ் உருவான மதராஸ் மாகாண முதல் சட்டமன்றத்தில் 1952 முதல் 1957 வரை ராஜாஜி அரசு கொண்டுவந்த அடிப்படை கல்வி திட்டம் விமர்சிக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளுடன் ஆளும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு பகுதியினர் உட்பட இத்திட்டத்தை கடுமையாக எதிர்த்தனர். இத்திட்டம் சாதி அடிப்படையிலான படிநிலை மேலாதிக்கத்தை மீண்டும் கொண்டுவரும் என்று விமர்சித்தனர். பின்னர் முதலமைச்சராக பதவி ஏற்ற காமராஜர் அமைச்சரவையில் 1954 அரசின் கல்வி அமைச்சர் சி. சுப்பிரமணியம் இத்திட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். அதே சமயம் இராஜாஜி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நிலச் சட்டங்கள் தொடரப்பட்டன. சென்னை மாகாண தலைவர் சி. இராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை 1937 இல் மதராஸ் சட்டமன்றம், செனட் அவை, மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்கம் வளாகத்தில் தாக்கல் செய்தார். 1967 இல் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தது. சி. அண்ணாதுரை முதல்வராக பதவி ஏற்றார். அவரது ஆட்சியில் இந்து திருமணச் சட்டம் திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள், அதாவது மத சடங்குகள் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்டன. அவருக்கு அடுத்து பதவி ஏற்று 5 தடவைகள் முதல் அமைச்சராக பதவி வகித்த மு. கருணாநிதி பல சட்டங்களையும் எண்ணற்ற தீர்மானங்களையும் கொண்டு வந்துள்ளார். அவர் கொண்டு வந்த கடைசி சட்டமுன்வரைவு பிற்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டுக்குள் முஸ்லிம்களுக்கும் சிறப்பு உள் ஒதுக்கீடு வழங்குவதுடன் பட்டியல் இனங்களுக்கும் மற்றும் பழங்குடியினருக்குமான ஒதுக்கீட்டின் கீழ் அருந்தியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம். ராமச்சந்திரன் தலைமையிலான 10 ஆண்டு கால ஆட்சியில் 1977 முதல் 1987 வரை வருவாய் நிர்வாகத் துறையில் குறிப்பிடத்தக்க பல மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டன. குறிப்பாக வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டினார். மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக மேம்படுத்தினார். 1992 நவம்பரில் உச்சநீதிமன்றம் மண்டல் ஆணையம் வழக்கில் தீர்ப்பு வழங்கியது. அதில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பிற்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சாதிகள்,
பழங்குடியினர் ஆகியோருக்கு வழங்கப்பட்டு இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் கூட்டப்பட்டு 69% ஒதுக்கீடு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்தது தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் 234 உறுப்பினர்களைக் கொண்டது. 189 உறுப்பினர்கள் பொது 45 தொகுதிகளிலிருந்தும் உறுப்பினர்கள் தனித்தொகுதிகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சட்டமன்றத்தில் முதல் கூட்டத் தொடர் முதல் பொதுத் தேர்தலைத் தொடர்ந்து 1952 மே 3 1952 அன்று தொடங்கியது. அரசமைப்பு உறுப்பு 333 இன் கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். ஏப்ரல் 6 2021 அன்று தமிழக சட்டமன்றத்திற்கு பொதுத் தேர்தல் நடந்ததையொட்டி 16வது தமிழக சட்டமன்றம் மே 7 2021 அன்று அமைக்கப்பட்டது. அடுத்தது பொது கணக்கு குழு பற்றி பார்க்கலாம். மக்களவை உறுப்பினர்களிலிருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். இதில் 1967 முதல் 1968 வரை ஆம் ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொது கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார். இக்குழு மக்களவைத் தலைவர் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு நாடாளுமன்ற குழுவாகவே கருதப்படுகிறது. ஜனவரி 1950 முதல் ஏப்ரல் 2018 வரை இக்குழு 1596 அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது. அடுத்தது அரசமைப்பு திருத்தச் சட்ட முன்வரைவு பற்றி பார்க்கலாம். அரசமைப்பில் உள்ள ஒரு விதியில் திருத்தம் கோரும் சட்ட முன்வரைவுகள் அரசமைப்பு திருத்தச் சட்டம் முன்வரைவு என்று அழைக்கப்படுகிறது. உறுப்பு 368(2) இன் கீழ் வரும் அனைத்து விதிகளும் இதில் அடங்கும். இந்த சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்தில் ஈரவைகளிலும் கொண்டு வரலாம். அடுத்தது உறுப்பு 370 பற்றி பார்க்கலாம். அரசமைப்பு உறுப்பு 370 என்பது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்குவது ஆகும். இந்திய அரசு ஆகஸ்ட் 5 2019 அன்று ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை ரத்து செய்தது. அடுத்தது சங்கரலிங்கனார் பற்றி பார்க்கலாம். சங்கரலிங்கனார் காந்தியவாதியும் இந்திய விடுதலைக்காக போராடிய தமிழ் வீரரும் ஆவார். 1895 இல் விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு கிராமத்தைச் சேர்ந்த கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்தார். 1917 இல் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். இராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலைப் போராட்டத்தில் பங்கேற்ற சங்கரலிங்கனார் 1930 இல் காந்தியுடன் தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றார். மதராஸ் மாநிலத்திலிருந்து தெலுங்கு பேசும் மக்களை பிரித்து சென்னையை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைக்க வேண்டும் என்று போட்டி ஸ்ரீராமலு 1952 இல் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். இதைத் தொடர்ந்து பெயர் மாற்றும் பிரச்சினை எழுந்தது. இதைத் தொடர்ந்து 1956 இல் மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என கோரி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் தொடங்கினார். பெயர் மாற்றம் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூலை 1956 27 அன்று விருதுநகரில் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். இந்த உண்ணாவிரத போராட்டம் 75 நாட்களை கடந்தது. சங்கரலிங்கனார் உடல் நலிவுற்றதால் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடும்படி சி. அண்ணாதுரை, மா. சிவஞானம், ஜீவானந்தம் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்தும் அவர் ஏற்கவில்லை. 1956 அக்டோபர் 13 அன்று உண்ணாவிரத போராட்டத்தின் 76ஆம் நாள் சங்கரலிங்கனார் உயிர் நீத்தார். அடுத்தது தமிழ்நாடு பற்றி பார்க்கலாம். மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்றக் கோரி தியாகி சங்கரலிங்கனார் ஜூலை 27 1956 முதல் அக்டோபர் 13 1956 வரை 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். மதராஸ் மாநில பெயர் மாற்றச் சட்டம் ஜனவரி 14 1969 ஆண்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. காந்திய வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர். அடுத்தது தேர்வுக்குழு பற்றி பார்க்கலாம். தேர்வுக்குழுவில் குறைந்த எண்ணிக்கையில் உறுப்பினர்களை குறிப்பிட்ட காரணத்திற்காக நியமிக்கப்பட்டிருப்பார். இந்த தேர்வுக்குழு முறை வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது ஆகும். மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையின் உறுப்பு 125 இன் கீழ் எந்தவொரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும்படி எந்தவொரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும். தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த சட்ட முன்வரைவு தேர்வு குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்படும். இவ்வாறு தீர்மானம் கொண்டு வருவதற்கு தேர்வுக் குழுவின் மொத்த உறுப்பினர்களில் 1/3 குறைந்தபட்ச உறுப்பினர்களாக கோரம் அவையில் இருப்பது அவசியம். இவ்வாறு முன்மொழியப்படும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு வெற்றி தோல்வி இன்றி முடிந்தால் அவைக்கு தலைமை ஏற்பவரின் முடிவே இறுதி முடிவாகும். சட்ட முன்வரைவில் குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு அம்சம் குறித்து ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனில் அதற்கென ஒரு துணைக்குழுவை தேர்வுக்குழு அமைத்துக் கொள்ளலாம். இந்த செயல்முறையில் ஏதேனும் கேள்விகள் எழுந்தால் அதனை மாநிலங்களவைத் தலைவர் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அவரது முடிவே இறுதியானது. ஒரு சட்ட முன்வரைவு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையால் நிராகரிக்கப்படும் போதும் அல்லது ஏதேனும் ஒரு ஆட்சேபனை எழுப்பப்படும் போது அல்லது 6 வாரத்திற்கும் அதிகமாக இழுபறி நிலை நீடிக்கும் போதும் குடியரசுத் தலைவர் ஈரவைகளின் கூட்டத்தை கூட்டி தீர்வு காணலாம்.
அந்த முன்வரைவு அமர்ந்துள்ள ஈரவைகளின் மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றால் அந்த முன்வரைவு நிறைவேற்றப்படும். ஆனால் பண முன்வரைவு அல்லது அரசியல் அரசமைப்பு திருத்தச் சட்டம் ஆகியவற்றின் போது இதுபோன்று கூட்டத்தினை கூட்டி சட்டமாக்க இந்திய அரசமைப்பு அனுமதிக்கவில்லை. அடுத்தது முக்கிய கூட்டங்கள் பற்றி பார்க்கலாம். வரதட்சணை ஒழிப்புச் சட்டம் 1959 முதல் 6 வரை மற்றும் மே 9, 1961. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மார்ச் 2002. அடுத்தது அறிஞர்பொருள் பற்றி பார்க்கலாம். சட்டம் ஒரு சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் ஈரவைகளிலும் ஏற்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறும்போது சட்டம் எனப்படுகிறது. உட்பிரிவு ஒரு சட்ட முன்வரைவில் வரிசை எண்ணிடப்பட்ட பத்தி தீர்மானம். நாடாளுமன்றத்தின் தீர்வு நடவடிக்கை நாடாளுமன்றத்தில் கருத்து கோரி எந்த ஒரு உறுப்பினராலும் முன்வைக்கப்படுவது தீர்மானம் எனப்படும். பதவி பிராமணம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் அமரும் முன் இந்திய அரசமைப்பிற்கும் நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கும் தமது உறுதிப்பாட்டினை தெரிவித்து கடவுள் பெயராலோ பகுத்தறிவின் பெயராலோ உறுதிமொழி ஏற்றுக்கொள்வதாகும். நிலைக்குழு பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் அல்லது அவ்வப்போது அவையால் தேர்ந்தெடுக்கப்படும் அல்லது அவை தலைவரால் நியமிக்கப்படும் குழு நிலைக்குழு எனப்படும். அரசு மத்திய அரசாங்கம், இந்திய நாடாளுமன்றம், மாநில அரசாங்கங்கள், மாநில சட்டமன்றங்கள், இந்திய எல்லைக்குள் வரும் அனைத்து உள்ளூர் அதிகார அமைப்புகள், இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் அமைப்புகள் இவை அனைத்தையும் உள்ளடக்கியது அரசு ஆகும். அடுத்தது கேள்விக்கு பதில் தேர்ந்தெடு பற்றி பார்க்கலாம். அடுத்தது ஏ சரியான பதிலை தேர்வு செய்யவும் பற்றி பார்க்கலாம். 1. இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார்? அ. ராஜேந்திர பிரசாத். அ. சி. இ. தேஜ் பகதூர் சபுரு. இ. டி. அம்பேத்கர். 2. இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறது? 1. அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவார். 2. நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பர். 3. அமைச்சரவை அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது. கீழ்கண்ட குறிகளை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. அ. 1, 2 மட்டும். அ. 3 மட்டும். இ. 2, 3 மட்டும். F. 1, 2, 3. 3. அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது? அ. 1949 சுமார் 6 மாதங்கள். அ. 1947 ஆகஸ்ட் 15 முதல் சுமார் 2 ஆண்டுகள். இ. நவம்பர் 1948 26 முதல் சரியாக 1 ஆண்டு. இ. டிசம்பர் 1946 9 முதல் சுமார் 3 ஆண்டுகள். 4. மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது? ஏ. 1968. பி. 1971. சி. 1969. டி. 1970. 5. இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பின் பாகம் எது? அ. அடிப்படை உரிமை. அ. ஆற்றுக்கொள்கை வழிகாட்டுதல். இ. முகப்புரை. இ. அடிப்படை கடமைகள். 6. முகப்புரையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் எதை குறிக்கிறது? அ. இந்திய அரசு. அ. உச்ச நீதிமன்றம். இ. நாடாளுமன்றம். இ. இந்திய மக்கள். 7. கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? 1. மக்களாட்சி. 2. சமதர்மம். 3. இறையாண்மை. 4. மதசார்பின்மை. 5. குடியரசு. ஏ. 3, 2, 4, 1, 5. பி. 2, 3, 4, 1, 5. சி. 3, 2, 1, 4, 5. டி. 3, 1, 2, 5, 4. 8. மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஏ. 250. பி. 235. சி. 24. டி. 245. 9. அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? அ. நிதி ஆணையம். அ. நிதி ஆயோக். இ. ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம். இ. தேர்தல் ஆணையம். 10. இந்திய அரசமைப்பு நிர்ணயச்சபை நடைபெற்ற காலம். அ. 9 ஆகஸ்ட் 1946. 24 ஜனவரி 1950. அ. டிசம்பர் 10 1945 முதல் 10 வரை மார்ச் 1950. இ. டிசம்பர் 9 1946 முதல் 24 வரை ஜனவரி 1950. இ. 15 ஆகஸ்ட் 1945 மார்ச் 10 1950. 11. மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அ. இந்திய குழு. அ. மாநிலங்கள் குழு. இ. மாநிலங்களின் ஒன்றியம். இ. மாநிலங்களவை. 12. இந்திய அரசமைப்பு உறுப்பு இன் கீழ் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த நியமன உறுப்பினராக ஆளுநர் நியமிக்கிறார். அ. உறுப்பு 333 ஒரு உறுப்பினர்கள். அ. உறுப்பு 283 2 உறுப்பினர்கள். இ.
உறுப்பு 38 3 உறுப்பினர்கள். இ. உறுப்பு 343 இரு உறுப்பினர்கள். 13. தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஏ. 239. பி. 234. சி. 25 டி. 35 14. கூற்று 42வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. காரணம் அதிகமான விதிகளைக் கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்தச் சட்டம். அ. கூற்றும் காரணமும் சரியானவைகள் ஆகும். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அ. கூற்றும் காரணமும் சரியானவைகளாகும். ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. இ. கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. இ. கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. 15. கூற்று இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வு தன்மை கொண்டது. காரணம் இதுவரை அரசமைப்பு 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளது. அ. கூற்றும் காரணமும் சரியானவைகள் ஆகும். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். அ. கூற்றும் காரணமும் சரியானவைகளாகும். ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. இ. கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. இ. கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. அடுத்தது பி. கீழ்க்கண்ட வினாக்களுக்கு சுருக்கமாக விடையளி பற்றி பார்க்கலாம். 1. முகப்புரை என்றால் என்ன? 2. தேர்வுக்குழு குறித்து சுருக்கமான குறிப்புரை வழங்குக. 3. சங்கரலிங்கனார் குறித்து குறிப்புரை வழங்குக. 4. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் அமைப்பு குறித்து எழுதுக. 5. பொது கணக்கு குழு குறித்து விளக்கு. அடுத்தது சி. கீழ்க்கண்ட கேள்விகளுக்கு சுருக்கமாக விடையளி பற்றி பார்க்கலாம். 1. அரசமைப்பு நிர்ணயச்சபை குறித்து விவாதி. 2. அரசமைப்பின் முக்கியத்துவம், பொருள், செயல்பாடுகள் ஆகியனவற்றை கூறுக. 3. இந்திய குடியுரிமை பற்றி குறிப்பு வரைக. 4. இந்திய அரசமைப்பு உருவான கதை குறித்து கூறுக. அடுத்தது டி. கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி பற்றி பார்க்கலாம். 1. இந்திய மக்களாட்சியில் நாடாளுமன்ற முறை குறித்து விரிவான விளக்கம் தருக. 2. இந்திய அரசமைப்பில் மூல ஆதாரங்கள் குறித்து விரிவாக விடையளி. 3. இந்திய அரசமைப்பில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதன் முக்கியத்துவத்தை விவரி. 4. இந்திய அரசமைப்பின் சிறப்பு அம்சங்களை விரிவாக கூறு. இன்றைய பாடம் முடிந்தது. நன்றி.